ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10ஆம் வகுப்பு இயற்பியல் பாடம் 6 அணுக்கரு இயற்பியல். சரியான விடையை தேர்வு செய்க. மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம், தூண்டப்பட்ட கதிரியக்கம் மற்றும் செயற்கை கதிரியக்கம். விடை ஆ மற்றும் இ. கதிரியக்கத்தின் அலகு. விடை இவை அனைத்தும் ரான்ஜன், கியூரி, பொக்ரல். செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் ஐரின் கியூரி. கீழ்கண்ட எந்த வினையில் சேய் உட்கருவின் நிறை எண் மாறாமல் இருக்கும்? விடை 2 மற்றும் 3 சரி. பீட்டா சிதைவு ப்ளஸ் ஒய் சிதைவா? ஓகே. புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் கதிரியக்க ஐசோடோப்பு ரேடியோ கோபால்ட். காமா கதிர்கள் அபாயகரமானது காரணம் அவை மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க கீழ்கண்ட எந்த கூற்றுக்கள் சரியானவை? விடை 3 மற்றும் 4 சரி. ஆல்ஃபா துகள்களில் அயனியாக்கும் திறன் அதிகம் மற்றும் காமா கதிர்களின் ஊடுருவும் திறன் அதிகம். புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு அணுக்கரு இணைவு. அணுக்கரு சிதைவு வினையில் எனில் ஏ மற்றும் இசட்டின் மதிப்பு. விடை இ 4,8. காமினி அணுக்கரு உரை அமைந்துள்ள இடம் கல்பாக்கம். கீழ்கண்ட எந்த கூற்றுக்கள் சரியானவை? விடை 1 மற்றும் 2. அணுக்கரு உலை மற்றும் அணுகுண்டு ஆகியவற்றில் தொடர் வினை நிகழும் மற்றும் அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை நிகழும். பிளவுபடக்கூடிய தனிமம் எது? விடை U235. அணு உலையில் கட்டுப்பாடு களி இதனால் செய்யப்பட்டது. விடை காட்மியம். அணுகுண்டு வெடிப்பதன் தத்துவம் நியூக்ளியர் பிளவு. விண்மீன்களில் ஆற்றல் ஏற்படுவது லேசான அணுக்கருவினால் இணைப்பு. நியூக்ளியான்கள் என்பவை புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள். 4Be9 2He4 6C12. இந்த ஃபார்முலா வந்து நியூட்ரான். பீட்டா ஓர் அலகு எதிர் மின் சுமை உடைய கதிர்கள். 20 மில்லி சிவர்ட் என்பதே ஒரு ஆண்டிற்கான கதிரியக்க பதிப்பின் பாதுகாப்பான அளவு. கட்டுப்பாடற்ற தொடர்வினை நிகழ்வது அணுகுண்டு வெடித்தால். முழுவதும் நிலைநிறுத்தப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட ஆற்றல் உருவாக்க கட்டுப்பாடான தொடர்வினை பயன்படுத்தப்படுவது அணுக்கரு உலை. மாறுநிலை நிறை சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ் என்பது மாறுநிலை நிறை லெஸ்ஸர் தென் பிளவு பொருட்களின் நிலை. உட்கருவின் ஆற்றல் மட்டுமே மாற்றம் அடையும் சிதைவு ஒய் சிதைவா? ஓகே. 107 முதல் 109 K என்ற மிக உயர்ந்த வெப்பநிலையிலும் உயர் அழுத்தத்திலும் மட்டுமே நடைபெறுவது அணுக்கரு இணைவு. கதிரியக்க பொருட்கள் வைக்கும் இடம் தடிமனான காரிய செல் சுவர்களால் ஆன கொள்கலன். கதிரியக்க பொருட்களை இதனால் கையாள வேண்டும். விடை ஆ மற்றும் ஆ. தொலை கட்டுப்பாட்டு கருவி மற்றும் இடுக்கிகள். பிளவுக்கு உட்படாத பொருட்களை பிளவுக்கு உட்படும் பொருட்களாக மாற்றுவதற்கு உற்பத்தி உலைகள் பயன்படுகின்றன. கோடிட்டடங்களை நிரப்புக. ஒரு ரான்ஜன் என்பது ஒரு வினாடியில் நிகழும் 3.7 × 10⁻10 சிதைவுக்கு சமமாகும். பாசிட்ரான்கள் என்பது ஒரு எலக்ட்ரான் எதிர்ப்பு பொருள்.
இரத்த சோகையை குணப்படுத்தும் ஐசோடோப்பு இரும்பு 59. ICRP என்பதன் விரிவாக்கம் இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் ரேடியோலாஜிக்கல் புரொடெக்ஷன். மனித உடலில் மேம்படுகின்ற கதிரியக்கத்தின் அளவினை கண்டறிய உதவுவது டோசிமீட்டர். காமா கதிர்கள் அதிக ஊடுருவும் திறன் கொண்டவை. இதில் இந்த ஃபார்முலாவில் இருக்கிறது பீட்டா துகள்கள். எக்ஸ் என்பது பீட்டா துகள்கள். 8 இந்த வினையில் காமா சிதைவுக்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது. ஒவ்வொரு அணுக்கரு இணைவு வினையிலும் வெளியாகும் சராசரி ஆற்றல் 3.84 × 10⁻⁻12. அணுக்கரு இணைவு வினை நடைபெறும் உயர் வெப்பநிலையானது 10⁻7 முதல் 10⁻9 K என்ற அளவில் இருக்கும். வேளாண் பொருட்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவும் கதிரியக்க ஐசோடோப்பு பாஸ்பரஸ் P32. கதிரியக்க பாதிப்பின் அளவானது 100R என்ற அளவில் உள்ள போது அது இரத்த புற்றுநோயை உண்டாக்கும். தமிழ்நாட்டில் 2 இடங்களில் அணுமின் நிலையங்கள் உள்ளன. காரியத்தாலான சுவர் அணுக்கரு உலையை சுற்றி கட்டப்படுகிறது. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு நுட்பத்தை பயன்படுத்தி பூமியின் வயது கண்டறியப்படுகிறது. 2வது உலகப் போரின் போது வீசப்பட்ட குண்டுகள் லிட்டில் பாய் மற்றும் ஃபேட்மேன். 17 இந்த ஃபார்முலா ப்ளஸ் ஆற்றல் 18. அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல் 200 MeV. U-235 நியூட்ரான் கொண்டு தாக்கும்போது பிளவுக்குட்பட்டு 3 நியூட்ரான்கள் வெளியேற்றப்படுகின்றன. 21 ரிசல்ட் C13. அடிப்படை துகள்களுக்கு ஒரு உதாரணம் புரோட்டான்கள். கதிரியக்க நிகழ்வு வெப்பநிலையால் பாதிப்படைவதில்லை. அணுக்கரு உலையில் எரிபொருள் U-235. சரியா தவறா? புளூட்டோனியம் 239 பிளவுக்கு உட்படும் பொருளாகும். விடை சரி. அணு எண் 83க்கு மேல் பெற்றுள்ள தனிமங்கள் அணுக்கரு பிளவிற்கு உட்படும். விடை தவறு. அணு எண் 83க்கு மேல் பெற்றுள்ள தனிமங்கள் தன்னிச்சையாக கதிரியக்கங்களை வெளியிடும் திறன் பெற்றவை. அணுக்கரு இணைவு என்பது அணுக்கரு பிளவினை விட அபாயகரமானதாகும். விடை சரி. அணுக்கரு உலையில் எரிபொருளாக இயற்கையில் கிடைக்கும் யுரேனியம் 238 எரிபொருளாக பயன்படுகிறது. விடை தவறு. அணுக்கரு உலையில் எரிபொருளாக இயற்கை கிடைக்கும் யுரேனியம் 235 எரிபொருளாக பயன்படுகிறது. அணுக்கரு உலையில் தனிப்பான்கள் இல்லை எனில் அது அணுகுண்டாக செயல்படும். விடை தவறு. அணுக்கரு உலையில் தனிப்பான்கள் இல்லை எனில் அது அணுகுண்டாக செயல்படாது. அணுக்கரு பிளவின் போது ஒரு பிளவில் சராசரியாக 2 அல்லது 3 நியூட்ரான்கள் உற்பத்தியாகும். விடை சரி. ஐன்ஸ்டீன் நிறை ஆற்றல் சமன்பாடு அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு நிகழ்வு ஆகியவற்றில் பயன்படுகிறது. விடை சரி. நியூக்ளியஸை கண்டறிந்தவர் J.J. தாம்சன். விடை தவறு. J.J. தாம்சன் எலக்ட்ரானை கண்டறிந்தார். ஒரு அணுவின் நிறை மைய பகுதியில் இருக்கிறது என ரூதர்போர்டு விளக்கினார். விடை சரி. கோல்ஸ்டீன் கேத்தோடு கதிர்களை கண்டறிந்தார். விடை தவறு. கோல்ஸ்டீன் நேர்மின் சுமை கதிர்களை கண்டறிந்தார். அணுக்கரு பிளவு ஒரு வெப்ப அணுக்கரு வினை. விடை தவறு. அணுக்கரு இணைவு ஒரு வெப்ப அணுக்கரு வினை. சிதைவில் தாய் அணுக்கருவின் அணு எண் 1 உயரும். விடை தவறு. சிதைவில் தாய் அணுக்கருவின் அணு எண் 1 உயரும்.
கதிர்கள் ஒளியின் வேகத்தில் செல்லும். விடை தவறு. காமா கதிர்கள் ஒளியின் வேகத்தில் செல்லும். பொறுத்துக. BARC மும்பை. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் தாராப்பூர். IGCAR கல்பாக்கம். இந்தியாவின் முதல் அணுக்கரு உலை அப்சரா. ரெண்டாவது பொறுத்துக. எரிபொருள் யுரேனியம், தனிப்பான், காட்மியம் கழிவுகள், குளிர்விப்பான், கனநீர், தடுப்புரை, காரியம். மூன்றாவது பொறுத்துக. சாடிப்ஜன், இடப்பெயர்ச்சி விதி, ஐரி கியூரி, செயற்கை கதிரியக்கம், ஹென்றி பெக்கரல், இயற்கை கதிரியக்கம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், நிறை ஆற்றல் சமன்பாடு. நாலாவது பொறுத்துக. கட்டுப்பாடற்ற தொடர்வினை அணுகுண்டு, வளமை பொருட்கள் உற்பத்தி உலை, கட்டுப்பாடான தொடர் அணுக்கரு உலை, இணைவினை ஹைட்ரஜன் குண்டு. பொறுத்துக. CO16 இரத்த சோகை, I-131 தைராய்டு நோய், Na-24 இதயத்தின் செயல்பாடு, C-114 படிமங்களின் வயது. இரும்பு 59 இரத்த சோகை, கதிரியக்க பாஸ்பரஸ் 32 வேளாண்மை, கதிரியக்க சோடியம் 24 இதயத்தை சீராக செயல்பட வைக்க, கோபால்ட் தோல் புற்றுநோய், கதிரியக்க அயோடின் காய்டர். ஏழாவது பொறுத்துக. CF252 வானூதி சுமைகளில் வெடிபொருள் கண்காணிப்பு, AM241 புகை கண்டுணர்வி, AU198 தோல் புற்றுநோய், கார்பன் படிம பொருட்கள். எட்டாவது பொறுத்துக. எரிபொருள் யுரேனியம், தனிப்பான், கனநீர், கட்டுப்படுத்தும் களி, காட்மியம், குளிர்விப்பான், ஹீலியம். ஒன்பதாவது பொறுத்துக. கல்பாக்கம், காமினி, BARC மும்பை, பூர்ணிமா செயல்படும் அணுக்கரு உலை, முதல் அணுமின் நிலையம் தாராப்பூர். சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று. ஒரு நியூட்ரான் U-235 மீது மோதி பேரியம் மற்றும் கிரிப்டான் என 2 துண்டுகளை உருவாக்குகிறது. காரணம் U-235 பிளவுக்குட்படும் பொருளாகும். விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் இல்லை. கூற்று. சிதைவின் போது நியூட்ரான் எண்ணிக்கையில் 1 குறைகிறது. காரணம் சிதைவின் போது அணு எண் 1 அதிகரிக்கிறது. விடை. கூற்று தவறானது. ஆனால் காரணம் சரியானது. கூற்று. அணுக்கரு இணைவிற்கு உயர் வெப்பநிலை தேவை. காரணம் அணுக்கரு இணைவில் அணுக்கள் இணையும் போது ஆற்றலை உமிழ்கிறது. விடை. கூற்று சரி. ஆனால் காரணம் சரியன்று. கூற்று. கட்டுப்படுத்தும் களிகள் என்பவை நியூட்ரான்களை உட்கவரும் களிகளாகும். காரணம் அணுக்கரு பிளவின் வினையினை நிலைநிறுத்துவதற்காக கட்டுப்படுத்தும் களிகள் பயன்படுகின்றன. விடை. கூற்று தவறானது. ஆனால் காரணம் சரியானது. பீட்டா துகள்களின் அயனியாக்கும் திறன் ஆல்பா துகள்களை விட குறைவு. அதனால் அதன் ஊடுருவும் திறன் அதிகம். காரணம் துகள்களில் நிறை பீட்டா துகள்களின் நிறையை விட குறைவு. விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் இல்லை. கூற்று. கதிரியக்க உமிழ்வு ஒரு இயற்கை நிகழ்வு. காரணம் அணுக்கதிர்வீச்சு பொருளின் தன்மையை சார்ந்தது. விடை. கூற்று சரி. ஆனால் காரணம் தவறு. 2XA ஆனது 2α சிதைவுகளை மேற்கொள்கிறது. தாய் அணு Z4. காரணம் ஆல்பா சிதைவில் நிறை எண் 4 குறைந்தது, அணு எண் 2 குறையும். ஆல்பா சிதைவில் நிறை எண் 4 குறைந்து அணு எண் 2 குறையும்.
விடை கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். கூற்று C14 என்ற கார்பனின் ஐசோடோப்பு கார்பனின் வயது கணிப்பு புதிய பொருட்களை கண்டறிய பயன்படுகிறது. காரணம் கதிரியக்க கார்பன் பீட்டா கதிர்களை உமிழ்ந்து சிதைவடைகிறது. விடை கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் இல்லை. குறிப்பினை பயன்படுத்தி நிரப்புக. P32 தோல் நோய் குணமாக்கும். Fe59 இரத்த சோகை. பீட்டா கதிர்கள் எதிர் சுமை துகள்கள். ஒய் கதிர்கள் நடுநிலை. ஆல்ஃபா கதிர்கள் ஹீலியம் துகள்கள். பீட்டா கதிர்கள் எலக்ட்ரான்கள். ஹைட்ரஜன் குண்டு அணுக்கரு இணைவு. அணுகுண்டு அணுக்கரு பிளவு. வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு ஆல்ஃபா கதிர்கள், பீட்டா கதிர்கள், காமா கதிர்கள் அண்டு IR. அணுக்கரு எண்களுக்கு ஏற்றவாறு ஏறு வரிசையை வரிசைப்படுத்துக. விடை PAU NP PU. ஓகே. ஓரிரு வார்த்தைகளில் விடையிலி. கதிரியக்கத்தின் பண்பாட்டு அலகு எது? விடை பெக்கரல். போட்டான்களை கொண்ட மின்காந்த அலைகள் யாவை? விடை காமா துகள்கள். சூரியனில் நடைபெறும் வினையாது? விடை வெப்ப அணுக்கரு இணைவு அல்லது அணுக்கரு இணைவு. பாதுகாப்பான கதிர்வீச்சின் அளவு ஒரு வாரத்திற்கு யாது? விடை 100 மில்லியன் ரான்ஜன். இந்தியாவில் செயல்படும் அணுக்கரு உலைகள் சைரஸ், துருவா, பூர்ணிமா. அடிப்படை துகள்களை கூறுக. போட்டான்கள், மீசான்கள், பாசிட்ரான்கள் மற்றும் நியூட்ரினோ துகள்கள். செயற்கை கதிரியக்கத்தை தூண்ட பயன்படும் துகள்களுக்கு என்ன பெயர்? விடை எரி துகள்கள். நன்றி.